அவர் வந்து தொடர்ச்சியாக தூய்மை பணியாளருக்கு அந்த 6ஆம் தேதி அவர் வந்து கல்லூரிக்கு செல்லும் வழியில், சட்டக்கல்லூரி செல்லும் வழியில் விபத்து ஏற்பட்டு இறந்திருக்காரு. சக்திவேல் அவர்கள் வந்து அவருடைய வயது வந்து 36. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் வந்து ஆட்டோ ஓட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தார். சமூக பணி, எளிய மக்களுடைய தொடர்பு இதெல்லாம் காரணமாக இருந்ததுனால சட்டம் படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு சட்டக்கல்லூரியில் ஆட்டோ ஓட்டிகிட்டே வேலைக்கு சேர்ந்தார். ரொம்ப குறைவான வருமானம் இருந்தாலும் ஆட்டோ ஓட்டிட்டு சட்டக்கல்லூரியில் படித்தாலும் அவர் வந்து பெரும்பான்மையான நேரம் தூய்மை பணியாளர்களுக்காக வேலை செய்வது. எங்கெங்கெல்லாம் தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்களோ, அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களோட வேலையெல்லாம் இருப்பது. அவர் இறப்பதற்கு முன் தேதி 5ஆம் தேதி 5/7/2026 கூட தூய்மை பணியாளருடைய நடந்த பணியந்திரத்துக்கான மாநாட்டில் கடைசியாக பேசியிருக்கார். 2 நிமிஷம் அவர் பேசினது. அவர் இறந்து போகிறதுக்கு 3 நாள் முன்னாடி அவரோட அவங்க ஊரில் இருக்கக்கூடிய தெரு, மரணப்பாடி கிராமத்தில் தெருவில் ரோடு போட்டு விளக்குகளை கொண்டு வந்திருக்கார். அப்புறம் அந்த ஊர் பொது மேடையில் வந்து அம்பேத்கர் படத்தை பல எதிர்ப்புகளையும் தாண்டி வரைஞ்சிருக்கார். தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வந்தவர் சக்திவேல் அவர்கள். அவருடைய மரணம் என்பது ரொம்ப துயரகரமானது. அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு மக்களுக்காக உழைத்தவர்களுக்கு அவர் இல்லாமல் போயிட்டார். அவர் வந்து யார்ட்டையும் பொதுவாக காசு கேட்க மாட்டார், தேவையை எதிர்பார்க்க மாட்டார். தன்னுடைய பணி ஃபுல்லாக மக்களுக்காக உழைப்பதுன்ற எண்ணத்தோடு இருந்தவர். அவருக்கு ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், ஜனநாயக சட்டமாணவர் சங்கம், உழைப்புரிமை கட்சி சார்பில் நாங்கள் வந்து நிதி திரட்டலில் ஈடுபடுறோம். மக்களுக்காக வேலை செய்வர்களுக்கு மக்கள் தான் அவங்க குடும்பத்தையும் பாதுகாக்கணுன்றத எண்ணத்தோட உறுதியாக நாங்கள் செயல்படுறோம். இது வரைக்கும் பல்வேறு தோழர்கள் இறந்த போதும் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கோம். அவர் இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்க குடும்பத்தினர்கிட்ட இந்த நிதியை ஒப்படைக்கிறதுக்கு இருக்கோம். சக்திவேலுடைய அவருடைய குடும்பத்துக்கு நிதி தாருங்கள், ஆதரவு தாருங்கள். உழைக்கும் மக்களுக்கு யாரெல்லாம் போராடுறாங்களோ, எளிய மக்களுக்காக களத்தில் நிற்கிறாங்களோ அவரெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுவது மக்களுடைய கடமைன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.